தொழுது கொள்கிறோமோ? நான் சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளெல்லாம் கோத்திர பிதாக்களுடைய வரிசையில் இடம் பிடிக்கிறத போல இடம் பிடிக்கிறவர்களாக என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. இப்போ யாக்கோபும் யோவானும் செபுதாவின் பிள்ளைகள் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த கோத்திர பிதாக்கள் வரிசையில் உங்களுக்கு பக்கத்தில் வலப்பக்கத்தில் யார் உக்காரணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க இயேசு கிறிஸ்துக்கிட்ட. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இது என் கையில் இல்லைப்பா, இது யார் கையில் இருக்குது? பிதாவின் கையில் தான் என்ன பண்ணுது இருக்குது. பிதா யாருக்கு அது அருளை செய்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் அது என்ன பண்ண அனுகூலம் ஆகும். இப்போ நான் சொல்கிறேன், எந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரா, ரட்சகரா, மீட்பரா, தெய்வமா விசுவாசிக்கிறானோ, ஜெனரேஷன் பிளெஸிங்ஸ், 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வாதம். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய கோத்திரத்தில், கோத்திர பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தில் வரும்படியாக தேவன் என்ன பண்ணுவாரு, அனுகூலம் செய்கிறவராய் இருக்கிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எந்த ஜனம் கடவுள்கிட்ட வராதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிற குடும்பங்களாக, ஆசீர்வதிக்கிறவர்களாக நீங்களும் நானும் என்ன பண்ண போறோம், இருக்க போறோம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மளை இஸ்ரவேலருக்கு இஸ்ரவேலராகவும், புறஜாதிக்கு அடையாளமாக இருக்கிற எப்ராயிமுக்கு அடையாளமாகவும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு, வச்சிருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால் எபிரேயருடைய ஆசை, அதனால தான் பாருங்கள், பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர் இந்த யாக்கோபுடைய பேர்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த எபிரேயர் அவங்களுக்கு ஒரு பேர் வரும். சொல்லுங்கள் என்னதுங்க? எப்ராயிம்ன்றதுனால எபிரேயர் என்று சொல்லி வாசிப்பாங்க. எகிப்தியர் எபிரேயர் என்று என்ன பண்ணுவாங்க, அவங்கள வாசிக்க. உங்கள் பெயர்கள் இல்லை, இந்த யோசேப்பினுடைய ஆசீர்வாதங்கள் கடந்து வருகிறபடினால தலைமுறை தலைமுறையாய் உங்கள் மேலே ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், கொண்டு வருவார். ஒன்று. அடுத்து நீங்கள் பார்க்கும்போது இந்த யோசேப்பினுடைய வம்சம்தான் முதலாக ராஜரீக வம்சமாக என்ன பண்ணியது, மாறியது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்றது? யாக்கோபு, ஈசாக்கு, சொல்லுங்க, ஆபிரகாம், இந்த 3 வம்சத்துக்கு பிறகு அவங்கெல்லாம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாங்க. முதல்ல யோசேப்பு மாத்திரம்தான் என்ன பண்ணுறான், அரண்மனை காரியங்களிலும் அதிகாரம் காரியங்களிலும் என்னது ராஜ வம்சத்துக்குள்ளாக என்ன பண்ணுறான், கடந்து வருகிறவனாக இருக்கிறான். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே போல் யோசேப்பின் ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது என்று சொல்லும்போது அது என்னவா இருக்கும் என்றால், இன்றைக்கு சாதாரணமாக இருக்கிற நம்மை கர்த்தர் ராஜரீக ஆசீர்வாதங்களை தருகிறவராய் இருக்கிறாரு, அதிகாரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறவராய் இருக்கிறாரு, அரியணையிலே கொண்டு வந்து சேர்க்கிறவராய் இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. முன் ருசி யாருக்கு வந்தது? முதலாவது யோசேப்புக்கு வந்தது. இயேசு கிறிஸ்துவும் அவரும் என்ன பண்ணுறாரு, பிதாவின் வலப்பரிசத்தில் என்ன பண்ணுறாரு, அரியணையில் சிம்மாசனத்தில், தேவகுமாரன் என்ற சிம்மாசனத்தில் அதிகாரமுடையவராய், எல்லாவற்றுக்கும் மேலானவராய், எல்லாம் அவருக்கு கீழானதாய், சகலவற்றுக்கும் மேலானவராய் அவர் என்ன பண்ணாரு, உயர்த்தப்பட்டார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த யோசேப்பு தான் ஃபஸ்ட்டு. சொல்லுங்க, இந்த யோசேப்பு தான் யாருங்க? ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் தாவீதுக்கு அந்த ஆசீர்வாதம் வருது. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்போ தாவீதுக்கு முன்னாடி முன் ருசி யாரு அப்படின்னா யோசேப்பு. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. அவன் யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்? இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிறான். சொல்லுங்க, யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்? இப்போ நீங்கள் யாரை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறீங்க. இப்போ இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசிக்கிற எல்லாருக்கும் யோசேப்பின் ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லும்போது அவன் பரம்பரை ஆசீர்வாதம், ஜெனரேஷன் பிளஸிங், கோத்திர பிதாக்கள் ஆசீர்வாதம் அல்ல, தெய்வீக ஆசீர்வாதத்தில் பங்கடைவது மாத்திரமல்ல, ராஜரீக ஆசீர்வாதத்திலும் பங்கடைவான். சொல்லுங்க, எது பங்கடைவான்? அதனால தான் ஆசாரியர்களாகவும்
லேவியர்களாகவும் ராஜரீக ஆசாரியர்களாகவும் உங்களை நான் என்ன பண்ணேன், தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புதிய ஏற்பாட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம வாசிக்கிறோம். இருந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு யோசேப்பு முன்னடையாளமாக இருப்பது போல, யோசேப்பு நிழலோட்டமாக இருப்பது போல, கோத்திர பிதாக்களுடைய தேவனுக்கு அடுத்த ஆசீர்வாதங்களையும் பரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களையும் எப்படி உங்களுக்கு வருவது போல இம்மைக்குரிய உலகத்துக்குரிய என்னதுங்க கனமும் மரியாதையும் ராஜரீகமும் அதிகாரமும் வல்லமையும் சிங்காசனங்களும் உங்களுக்கும் எங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கையளிக்கப்படுகிறது. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதிகாரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பாரு. சொல்லுங்க, அதிகாரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பாரு. ஏன்? அப்பேற்பட்ட இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமாய் நாம் என்ன பண்றோம், விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவரும் இரட்சகருமாக நாம் என்ன பண்றோம், விசுவாசிக்கிறபடினால கர்த்தர் யோசேப்பை எப்படி அவனை சிறைச்சாலை இருக்க முடியாது, அவனை கொண்டு வந்து எங்க நிறுத்த போற, ஒரு ராஜ சிம்மாசனத்தில் கொண்டு வந்து நிறுத்தினது போல உங்களையும் என்னையும் அவ்வனமாய் கொண்டு வந்து நிறுத்த வல்லமையுடையவராய் என்ன பண்றாரு. இன்றைக்கு சாதாரணமாக இருக்கிற நம்முடைய சந்ததிகளும் வருங்காலங்களில் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் ராஜரீக சந்ததியாய் அரசாங்கத்திலும் அதிகாரத்திலும் ஆட்சியை செய்யவும் அதிகாரத்தை நடத்தவும் கர்த்தர் அப்பேற்பட்ட மேன்மையை கொண்டு வந்து மேலான இடத்துல தலையான இடத்துல முதன்மையான இடத்துல நம்மளை கொண்டு வந்து வைக்க வல்லவராய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. என்ன பாஸ்டர் ரொம்ப கனவா இருக்குதே, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குதே சொல்லுறேன். வேத வசனம்லாம் சில நேரத்தில் நம்ப முடியாத அளவுக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் என்ன முடியாத அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்வார். நிச்சயமாக பாருங்க, காலங்கள் வரும். நம்முடைய திருச்சபையிலேருந்து இங்கிருந்து மந்திரிகளும் இங்கிருந்து எம்எல்ஏகளும் இங்கிருந்து எம்பியாக கூட கர்த்தர் என்ன பண்ணுவார், தேர்ந்தெடுக்க வல்லமையுடையவராய் பலவிதமான அதிகாரத்தில் ஆட்சியாளர் அதிகாரத்தில் கூட நம்மெல்லாம் வந்து உட்காரக்கூடிய கிருபையை கர்த்தர் என்ன பண்ணுவார், தருவார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது வழி வழியாக செஞ்சிருக்கிறார். தானியேலுக்கு அப்படி தான் செஞ்சார். புறஜாதி தேசத்தில் கொண்டு போனாலும் தானியேலை பெரிய கவர்னராக என்ன பண்ணாருங்க, வச்சாரு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லும்போது உங்கள் ஜென்ரேஷன் பிளஸ்ஸிங்காக இருக்கும். அது ராஜரீகமான பிளஸ்ஸிங்கும் அது ஆவிக்குரியான பிளஸ்ஸிங்கும் அது உங்கள் மேலே வந்து என்ன பண்ணோம், கடந்து வரும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. மூன்றாவதாக யோசேப்பு ஒரு விசேஷமானவன். சொல்லுங்க, அவனை குறித்து சொல்றது விசேஷமானவன், தேவ ஆவியை பெற்றவன். சொல்லுங்க, தேவ ஆவியை பெற்றவன். அவனை போல ஒருவனும் இல்லை. அவன் தேவனிடத்தில் என்ன பண்ணுறான், பேசுகிறவனாக இருக்கிறான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவனுடைய திட்டங்களையும் ரகசியங்களையும் என்ன பண்ணுறான், அறிந்து கொள்ளுகிறவனாக இருக்கிறான். அந்த யோசேப்பின் ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது தேவன் உங்களோடு கூட பேசுவார். தேவன் உங்களோடு கூட சொப்பனத்தில் தரிசனத்தில் எதிர்காலங்கள் நடக்க இருக்கிற காரியங்களை வருங்கால காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு என்ன பண்ணுறார், தெரிவிக்கிறவராக இருப்பார். தேவன் உங்களோடு கூட பேசுகிறவராகவும் உங்களோடு கூட உறவாடுகிறவராகவும் உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஞான அறிவையும் விசேஷித்த ஆவியையும் விசேஷித்த வெளிச்சத்தையும் கர்த்தர் உங்களுக்கு யோசேப்பை போல என்ன பண்ணுறாரு, தர வல்லவராய் இருக்கிறாரு. இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவனை குறித்து சொல்லுதில்ல, எப்பா உன்னை போல ஒரு மனுஷனை இல்லை, உன்னை போல கடவுள் மனுஷன் கிடையாது, உன்னை போல மேன்மை உள்ள மனுஷன் கிடையாது, உன்னை போல விசேஷித்த ஆவி உள்ளவன் கிடையாது, நீ தான் இது சரி அப்படின்னு சொல்லி அவனை எப்படி கொண்டு வந்து நிறுத்தினாங்களோ, நான் சொல்கிறேன் பாருங்க, உன்னை தான் கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க. ஏன்? நீ விசேஷித்தவன், நீ தேவ ஆவியை பெற்றவன். தேவனோடு கூட ரகசியங்களை பேசுவார், வருங்காரியங்களை என்ன பண்ணுவார், அறிவிப்பார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவனோடு கூட உறவு, தேவனோடு கூட ஐக்கியம், தேவனுடைய காரியங்களை அறிவிக்கிறவனாக யோசேப்பு இருந்தது போல
நீங்களும் நானும் உங்கள் சந்ததியை எங்கள் சந்ததியும் தேவனோடு கூட ஒரு உறவு கொண்ட சந்ததியாய். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அப்படியா இருக்க வல்லமையோடதான் இருக்கிறது. எத்தனை பேருக்கு விரும்புறீங்க? அதுதாங்க யோசேப்பின் ஆசீர்வாதம். கடைசியாக இந்த யோசேப்பு அவன் ரட்சித்தான். சொல்லுங்க, அவன் என்ன பண்றான்? இயேசுவும் ரட்சித்தார். யாரை ரட்சித்தாருங்க? எல்லாரையும் ரட்சித்தார். எத்தனை பேர் சொல்லுங்க? எல்லாரையும் ரட்சித்தார். இவனை என்ன பண்றான்? சகோதரரை ரட்சித்தான், எகிப்து ஜனங்களை ரட்சித்தான், உலகத்தில் எல்லாருக்கும் ஜீவ ரட்சனை பண்ணான். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவங்ககிட்ட என்ன இருந்ததுங்க? சொல்லுங்களேன், சொல்லுங்க. அவங்ககிட்ட என்ன இருந்தது? அவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு சொல்லி போனாங்க. தானியம் இருந்தது. எல்லார்கிட்டையும் தானியம் இல்லை. எல்லார்கிட்டையும் என்ன இல்லைங்க? எங்கும் தானியம் இல்லை. அவங்ககிட்ட என்ன இருந்துச்சுங்க? தானியங்கள் இருந்தது. அதனால அவனை தேடி எல்லாம் வந்தாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த வேத வசனம் தான் தானியம். சொல்லுங்க, இந்த வேத வசனம் தான் தானியம். தானியத்தை நீங்க என்ன பண்றீங்க? 7 வருஷம் நல்லா விளையுது. இந்த தானியத்தை என்ன பண்றீங்க? இருதயத்தில் சேர்த்து வச்சுக்கிறீங்க. உங்க உள்ளத்தில் தானியம் இருக்குது, விதை இருக்குது, ஜீவ ரட்சணை பண்ணுகிற விதை இருக்குது. அந்த தானியம் இருக்கிறபடினால உங்களை தேடி எல்லா ஜனங்களும் வரும். அவங்கள எல்லாரையும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஜீவ ரட்சணை பண்ண போறீங்க. சகோதரரை ஜீவ ரட்சணை பண்ணா, தகப்பனை ஜீவ ரட்சணை பண்ணா, ராஜாவை ஜீவ ரட்சணை பண்ணா, அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஜீவ ரட்சணை பண்ணான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாருக்கிட்டையும் எழுதி வாங்கிக்கணும் நிலத்தெல்லாம். தேசத்துக்கே என்ன பண்ணான்? ராஜாவுக்கு சொந்தமாக மாற்றணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் உனக்கு இருக்குது. என்ன ஆசீர்வாதம் இருக்குதுங்க? நிலபுலங்களை சுதந்திரிக்கிற, மற்றவங்களுக்கு ஜீவ ரட்சணை பண்ணுகிற, மற்றவங்களுக்கு தானியத்தை கொடுக்குற. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க செத்து போகாமல் பிழைக்கிறதுக்கு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இதுதான் யோசேப்பின் ஆசீர்வாதம். சொல்லுங்க, இதுதான் என்னதுங்க? யோசேப்பினுடைய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உனக்கும் எனக்கும் கர்த்தர் வச்சுக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதம் பெற்றவர்கள் நாம் சிறப்பானவர்கள். இத்தனை மேன்மையும், இத்தனை கனமும், இத்தனை மகிமையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே, அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுனாலே, அவரை நம்புகிறதுனாலே, அவருக்கென்று உள்ளத்தை திறந்து கொடுக்கிறதுனாலே, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்வில், நம்முடைய சந்ததியில், நம்முடைய தலைமுறையாக இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் வந்து என்ன பண்ண போகுது? தொடரப்போகுது. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க, 4 ஆசீர்வாதம் சொன்னேன். யோசேப்பின் ஆசீர்வாதம் சொல்லுங்க, என்னென்ன சொல்லுங்க. கேட்ட மாதிரி நல்லா இருக்குது, ஆனால் திருப்பி சொல்கிற மாதிரி முடியல. அப்படி தானே? கேட்குறது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் சொல்ல முடியும். நல்லா இருக்குதுங்க, என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது. அப்படி தான் சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. சொல்லுங்க டக்குன்னு. சொல்லுங்கப்பா. நான் மட்டும் கஷ்டப்பட்டு படிக்கணும், கஷ்டப்பட்டு சமைச்சு எடுத்துன்னு வரணும், எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துடணும். சாப்பிட்டதுக்கு அது என்ன சாப்பிட்டேன்னா அது சொல்ல தேவையில்லையா? சாப்பிட்டு நல்லாக்குது நல்லாக்குதுன்னு சொன்னால் போதா? இன்னையா நல்லாக்குது? தானிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஏதோ உள்ளத்தில் இருக்குது, ஆனால் சொல்ல முடியல. அப்படி தானே? உள்ளத்தில் இருக்குது, சொல்ல முடியல. ரொம்ப ஆழமான காரியங்களை சொல்லி கொடுத்துக்கிறேன். சொல்லுங்கள், ஆழமான காரியங்களை சொல்லி கொடுத்துக்கிறேன். இருந்தவர் ஆமென் சொல்லுங்கள். இந்த வேத புத்தகத்தை முழுசாக படித்தா தான் இதெல்லாம் விளங்கும். முழுசாக படிக்கணும். இந்த வருஷத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க.
ஆதி ஆமத்துலேருந்து புரிஞ்சு நான் படிக்க போகிறேன். இந்த வருஷம் எல்லாம் என்ன பண்ணேன், டிசம்பர் மாதம் கேட்பேன், எப்பா முழு வேதாகமம் படிச்சியா அப்படின்னு கேட்பேன். படித்தேன்னு சொல்லணும். ஆதி ஆமத்துலேருந்து என்ன பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே எங்கே இப்படி இது எங்கே இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. முழுசாக ஒரு முறை வேதத்தை எடுத்து என்ன பண்ணோம், பாஷுக்கு அழகாக லைனாக படிச்சிடணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாம் முழுசாக நான் படித்து முடித்தேன் அப்படின்னா எல்லாருக்கும் டிசம்பர் மாதத்தில் ப்ரைஸ் உண்டு. என்ன உண்டு, ப்ரைஸ் உண்டு. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் படிச்சிங்களான்னு கேட்பேன். டக்குன்னு திடீர்னு நீங்கள் இது எங்கே இருக்குதுங்க, இந்த அதிகாரம் எங்கே இருக்குது, இல்லை என்ன இருக்குதுன்னு கேட்பேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சரி ஜெபம் பண்ணுவோமா? 2 பேர் யாராவது புரிஞ்சுவங்க, இன்னைக்கு என்னத்தை கேட்டிங்களோ அது புரிஞ்சுது அப்படின்றவங்க ஏஞ்சி ஜெபம் பண்ணுங்க. ஏஞ்சி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்.